எக்ஸல்ல இப்போ ஒரு டேட்டா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சில நேரத்தில் நமக்கு யூனிக் வேல்யூஸ் தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நேம் இருக்கு, 27 ரோல வந்து நேம் இருக்கு, இல்ல வந்து அதே போல சிட்டி இருக்கு, 27 ரோல சிட்டி இருக்குன்னா எனக்கு யூனிக் சிட்டி ஃபைண்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? இது இப்படி காப்பி பண்ணிட்டு இன்னொரு எக்ஸல்ல பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு தான் யூனிக் சிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 22 யூனிக் சிட்டிஸ் இருக்கு. இதே போல ஒவ்வொரு காலமுக்கு யூனிக் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணா ஒவ்வொரு காலமா தான் டூப்ளிகேட் போட்டு பார்க்க முடியும். அப்படின்னா பிவோட் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அடிஷனலா டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி பார்க்கறது இல்ல பிவோட் இல்லாம எப்படி இதே சீட்லயே யூனிக் வேல்யூ பார்க்கலாங்க இப்போ பார்க்க போறோம். என்ன பண்றேன்னா இந்த 5 காலமும் அப்படியே அந்த காலமோட நேம் இங்க எடுத்துருக்கேன். யூனிக் வேல்யூ பார்க்க போறோம். ஃபார்முலா என்னன்னா ஈக்குவல் டு போட்டுட்டு யூனிக் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அதுல நம்ம இந்த மாதிரி சீரியல் நம்பரோட அதாவது ஃபர்ஸ்ட் காலமோட என்டையர் டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணா போதும். இப்போ நமக்கு வந்து இதுல சீரியல் நம்பருங்கிறதுனால யூனிக்காக தான் இருக்கும். இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் இப்படி ரைட் சைடு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் அந்த ஃபார்முலா போட்டால் யூனிக் வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி யூனிக்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு பிவோட் அல்ல டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இல்லாமல் எத்தனை காலம் இருக்கோ எல்லா காலமுக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து யூனிக் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கலாம்.